வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சனிச்சரன் அப்படின்ட்டு தானே சார் வரும் அப்படின்னு. அதாவது சனிச்சரா அப்படின்னா இதை பல முறை நம்மளோட வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம். சமஸ்கிருதத்தில் இருக்கிற அமைப்புகள் தாங்க அப்படியே ஜோதிடத்தில் நம்ம சனீஸ்வரனை அப்படியே சனீஸ்வரனாக மாற்றிக்கிட்டோம். சமஸ்கிருதத்தில் இணைவை யோகம்னு சொல்லுவாங்க. பிருகு மங்கள யோகம். பிருகுனா சுக்கிரன், மங்களன்னா செவ்வாய், இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க, பிருகு மங்கள யோகம். குரு சந்திர யோகம், குருவும் சந்திரனும் சேர்றாங்க. புத ஆதித்ய யோகம், புதனும் இவரும் சூரியனும் சேர்றாங்க. இந்த சேர்றாங்க அப்படின்ற வார்த்தையை சமஸ்கிருதத்தில் யோகம்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், யோகம்னா யோகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இணைவு அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி சனீஸ்வரனை நம்ம அப்படியே ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து சிவபெருமானையும் தாண்டி கொண்டு வச்சுட்டோம். ஆனால் சனீஸ்வரன் அப்படின்றது சனிச்சரா, அந்த உண்மையான சனீஸ்வரனுடைய அந்த நவக்கிரக மந்திரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு வரக்கூடிய அந்த மந்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சனிச்சரான் தான் இருக்குமே தவிர சனி ஈஸ்வரான்லாம் இருக்காது. அப்போது சனிச்சரன் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா மெதுவாக நகர்கின்ற. ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், சனி வயசானவருங்க, ஒரு கால் இல்லாதவருங்க. ஒரு கால் இல்லாதவர் ரன்னிங் ரேஸில் ஒன்றாவதாக வருவாரா? வரமாட்டார், நிதானமாக வருவார்ல. அந்த மாதிரியான அமைப்புகளை தான் சனி பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சனி பகவான் யார்? வயதானவர், ஸ்லோவாக இருக்கக்கூடியவர், நிதானமானவர். அப்படியே ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மெதுவாக கலட்டுவார், மாட்டுவார், பூட்டுவார், நிதானமாக ஸ்லோவாக பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருப்பார். அவருக்கு லேசாக ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், டிபி வச்சுக்க மாட்டார். பொதுவாக வெளி அமைப்புகளில் பகலில் மத்தியான நேரங்களில் தன்னை வெளியே காட்டாமல் இருள் நேரங்களில் வெளியே காட்டிக்குவார். ஏன் அவர் இருள் நேரங்களில் வெளியே காட்டுறாரு? சூரியனிலிருந்து ஆக தொங்கலில் அவருடைய வீடு. சிம்ம வீட்டுக்கு நேர் எதிர் வீடு, கடக வீட்டுக்கு நேர் எதிர் வீடு. சிம்மமும் கடகமும் என்ன வீடு? வெளிச்சமான வீடு. அப்ப அந்த வெளிச்சத்துக்கு நேர் எதிரான இருளான தன்மையில இருள் சூழ்ந்த இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாருன்றனால இருட்டு, கருப்பு, கருநீலம் சார்ந்த அமைப்புகள் அவருக்கு அப்படின்னு சொல்லப்படுதா. இதுல ஆக கடைசியா இருக்கிறனால அவர் பெரிய சுற்றுப்பாதை 30 வருஷம் எடுத்துக்குவாருங்க. குரு பகவான் பக்கத்துலயே இருக்கிறாரு அப்படின்றதுனால அவர் 1 வருஷம் எடுத்துக்குவாருங்க. சந்திரன் ரொம்ப 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 பக்கத்துல இருக்காருன்றனால அவர் 1 மாசம் எடுத்துக்குவாருங்க நம்மள பூமியை சுத்திட்டு வர்றதுக்கு. அப்போ இந்த அமைப்புகள்ல ஆக மெதுவாக, ஆக ஸ்லோவாக, ஆக கீழ்நிலை அமைப்புகள்ல அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மையில இந்த சனி பகவான் வர்றாரா. இந்த சனி பகவானுடைய காரக அமைப்பு என்னன்னு வந்துருது? ஆயுள் காரகம், ஆன்மீகம், உடல் உழைப்பு, மக்கள் கூட்டம். இது அத்தனையும் ஒரு மனிதருக்கு தேவையா? ஒருத்தருக்கு ஆயுள் தேவையா? இந்து மதத்தின் அமைப்புகள்ல ஒருத்தன் பிறக்கிறதே கர்ம வேணையை அனுபவிக்க பிறக்கிறான். நீண்ட ஆயுள் ஒருத்தனுக்கு இருக்கும்போது அவன் நீளமான அமைப்புகள்ல கஷ்டத்தைப்படுறான். அதனால மனுஷனுக்கு ஆயுள் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு உடல் உழைப்பு தேவையா? உடல் உழைப்பு உழைச்சி முன்னேறி இருக்காங்க அப்படின்னாக்கா வேற நாட்டுல இருந்து மலேசியால இங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் கோடீஸ்வரங்களா இருக்கணுங்க. அவங்க தாங்க டைம் இல்லாம வேலை செய்யறாங்க. அப்போ உடல் உழைப்பு ஒருத்தரை மிகப்பெரிய கோடீஸ்வரரா மாத்துதா? இல்ல. அந்த அமைப்பு ஒருத்தருக்கு தேவையா? தேவையில்லை. அதே மாதிரி சனியனுடைய அடுத்த அமைப்பு என்ன? அழுக்கு சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, கீழ்நிலையில வரக்கூடிய தன்மைகள். எதிலும் கீழ்நிலை தொழிலாளி, அழுக்கு, ஒரு மாதிரியான என்ன சொல்றது, இந்த கழிவறை சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய சுபத்துவ நிலையில இருக்கும் பொழுது கூட அந்த செவ்வாயோட சனி சேரும்போது அவர் என்னன்னு வந்துடுறாரு? வெட்டினரி டாக்டருங்க, அவர் மாட்டு டாக்டருங்க அப்படின்னு கொஞ்சம் கீழ்நிலைப்படுத்தி சொல்றாங்கல்ல. இந்த அமைப்புகள்ல எல்லாத்துலயும் பின்தங்கிய நிலை, எல்லாத்துலயும் மெதுவான நிலை அப்படின்ற தன்மை இந்த சனி பகவானுக்கு வந்துடுதுங்க. அப்ப நீதிபதி அவரு தானுங்க ஐயா. கண்டிப்பா சனிதான் நீதிபதி. ஒரு எந்த வகையிலையும் மனிதாபிமானம் அற்ற நிலையில உங்களுக்கு நீதியை வழங்கக்கூடிய அமைப்புகள்ல மனசாட்சியே இல்லாம நீதி வழங்குவாரு. அப்ப ஒரு நேர்மையான நீதிபதியாக வர்றதுக்கும் இதே சனி பகவான் தான் காரணம். ஆனா அந்த சனி பகவானை சுபத்துவப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர் நீதிபதி ஆவாரு. சும்மா ஒரு சனி 11ல உட்காந்துக்கிட்டாரு நீதிபதி, சுபத்துவம் இல்லாத சனி உங்களை நீதிபதி ஆக்க மாட்டாருங்க. கீழ்நிலையில கொண்டாந்து உங்களை கஷ்டப்பட்டு அழுக்கு சார்ந்த அமைப்புகள்ல வேலை செய்ய வைப்பாரு. அப்ப நீதிபதியா இருக்கிறாங்க. நீதிபதிக்கு சனி காரகம் அப்படின்றீங்க. ஆனால் குருவாலேயோ சுக்கிரனாலேயோ பௌர்ணமி சந்திரனாலேயோ சுபத்துவப்படுத்தப்படாத ஒரு சனியால கண்டிப்பாக நீதித்துறையில மிகப்பெரிய உயரத்துல இருக்கவே முடியாதுங்க. அதை எல்லா ஜாதகத்திலையும் ப்ரூவ் பண்ண முடியும். சுபத்துவ சனி உங்களை அந்த காரக வழியில நல்லா வச்சிருப்பாரு. பொய் சொல்லி சம்பாதிப்பாங்க லாயரு. சனியோட பொய் சொல்வாருங்க. லக்னத்தில் சனின்னு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. பொய் சொல்றாருங்க. அப்படிதான் பொய் சொல்வாரு, கிளைண்ட்டை காப்பாற்றுவார். உடல் உழைப்பு செய்வார், அவரால் முன்னேறி வர முடியாது. இந்த மாதிரியான
கீழ்நிலை அமைப்புகளுக்கு சனி சொல்லும் பொழுது எல்லாத்துலேயும் பின்தங்கினவருங்க, எல்லாத்துலேயும் ஸ்லோவானவர், நிதானமானவர், ஒரு மனிதனுக்கு தேவையற்றவர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த அங்கி கூட கருப்பு கலரில் இருக்கும். இதெல்லாம் கோஇன்சிடென்ட் நான் நினைக்கிறீங்க? இது அத்தனையும் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் காரக அமைப்புகள் அப்படியே வந்துருங்க. இதுதான் ஒட்டுமொத்த சனியோடைய அமைப்பு. இதில் உங்களுக்கு எந்த அமைப்புகளில் பாருங்கள், இதில் ஸ்லோவாக பண்ணுறாரு, நிதானமாக பண்ணுறாரு, சத்தமாக ஒரு ஆர்டர் பண்ணால் அதை யோசித்து அழுகிறதுக்கே 2 செகண்ட் எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் இந்த சனி கும்பம் மாதிரியான சனி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு வருங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.